குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன மேட்டரை கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்ல வேண்டியதுன்னு வச்சுக்கிறேன். அது எப்படி நைஸாக சொல்கிறது, ஜென்டிலாக சொல்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கோ அதை சுட்டி காமிக்கிறதுக்கோ நாம் அடுத்தவங்களுடைய மனசு காயப்படாதபடி எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, ஸ்கெட்ச் பேனா ஒன்று கொடுக்குறாரு. ஸ்கெட்ச் பேனா வச்சு நீங்கள் ஏதோ எழுதுறதுக்காக போகிறீங்க, அது கலர். அப்போ அது சரியாக எழுதலை, ட்ரை ஆகிடுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இருக்கேனா சரியாக எழுதலைன்னு சொல்லணும். ஒரு கடையில் போய் வாங்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லணும். அப்போ ஐ பாட் அ ஸ்கெட்ச் பென், இட் டசன்ட் ரைட் வெல். The sketch pen I bought from you doesn't write well. அப்படி சொல்லலாம். நான் உங்களை வாங்கிட்டு போன ஸ்கெட்ச் பெனா நல்லா எழுத மாட்டேங்குது. அதை ஒரு கோபமாக சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒரு கதை புஸ்தகம் படிக்கிறதுக்கு உனக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரி புக்கு. அதில் நடுவில் ஒரு 10 பக்கம் இல்லாமல் இருக்குது. 91 to 100. இந்த 10 பக்கம் அதில் இல்லை, 90க்கு அப்புறம் 101க்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது எல்லா பக்கமும் இதில் இல்லை. அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க. படிச்சுட்டே இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். திடீர்னு அடுத்து என்னங்கிறது தெரியாது, சம்மந்தம்லாம் ஒரு 10 பக்கம் கழிச்சு வரும். The story book you gave me does not have all the pages. You gave me a story book, it doesn't have all the pages. எப்படி நம்ம சொல்கிறோம், அந்த குறைய சொல்கிறோம். இப்போ கடையில் போய் புஸ்தகம் வாங்குறீங்க, வாங்கிட்டு வெளியில் வந்தப்புறம் பார்க்குறீங்க அந்த புஸ்தகம் உள்ள 2-3 பக்கம் கிழிஞ்சிருக்கு. அப்போ திரும்ப கடைக்காரங்க போகிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த புக்கு கிழிஞ்சிருக்கு, எனக்கு தயவுசெய்து இதுக்கு மாற்று ஒன்று கொடுக்குறீங்களா? This book is torn, can you replace it? இதுக்கு இன்னொன்று கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கணும். இப்போ உன்னுடைய அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை அல்லது கசின் பிரதர் பந்தை விட்டு எழுதிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜன்னலில் பட்டுருக்கு. அப்போ நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட. எப்படி சொல்கிறது, சாரி டு சே திஸ், அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது, பட் யுவர் கசின் ஹஸ் பீன் த்ரோயிங் த பால் அட் மை விண்டோ. எங்கள் வீட்டு ஜன்னல் மேலே அந்த பையன் பந்து தூக்கி விட்டு எறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இது கம்ப்ளைண்ட், அது சரிப்படுத்திங்கன்னு அர்த்தம். இப்போ கிச்சனில் சமையல் கட்டில் ஒரு டேப் இருக்குது, அது ஒழுகிட்டு இருக்குது, தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒருத்தர் ரிப்பேர் பண்ண அனுப்பணும். மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறீங்க அல்லது பிளம்பர் இருக்கிற இடத்துக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ. அது எப்படி அவன்கிட்ட போய் விஷயம் சொல்கிறது, a tap in my kitchen is leaking, please send someone to repair it. கிச்சனில் இருக்கக்கூடிய டேப் ஒழுகிட்டே இருக்குது, அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட். பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, உங்கள் சீட் நம்பரில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் பக்கத்தில் உள்ள சீட்டு காலியாக கிடக்கு. 60 அப்படின்னு ஒரு சீட்டு உங்களுடையது, 59 உள்ளவர் 60 உட்காந்துருக்காங்க. நீ போய் பார்க்குற 60 உட்காரும்போது இப்போ என்ன சொல்லணும், இது இடம் எழுதுறியா அப்படி சொல்லக்கூடாது. ஐ எம் அஃப்ரைட் யூ ஆர் ஆக்கிபைங் மை சீட்ஸ். நான் நினைக்கிறேன் நீங்கள் சீட் மாறி என்னுடைய சீட்டில் உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உடனே என்ன சொல்லுவான், சாரி வாட்ஸ் யுவர் நம்பர்மா 16 சொல்லணும், அவர் என்னுடைய 59 மாற்றி பண்ணுவார். இப்போ பிரிண்டர் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு அட்டாச் பண்ணி அந்த பிரிண்டர் ஒர்க் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லணும், இந்த பிரிண்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லணும். அப்போ அது எப்படி அந்த மேட்டரை சொல்கிறது, மை பிரிண்டர் ஹஸ் நாட் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மண்டே, திங்கட்கிழமையிலிருந்து இந்த பிரிண்டர் ஒர்க் பண்ணலை, கேன் யூ ப்ளீஸ் கம் அண்ட் ரிப்பேர் இட், தயவுசெய்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு.
இப்போ ஒரு இடத்துக்கு ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. ஒவ்வொருத்தராக பார்க்க போகும்பொழுது உள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் குயிக்காக மீட் பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பணும் வருஷப்படி. நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் காத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் கூப்பிடுறாங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? தேவையில்லாமல் 3 மணி நேரம் உள்ளே யாரும் கூட்டம் இல்லையே, 3 மணி நேரம் எங்களை காக்க வச்சு விட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ ஆம் சாரி டு பிரிங் திஸ் அப், இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன். பட் we were kept waiting for 3 hours. We felt insulted. எங்களுக்கு அது கொஞ்சம் அவமானமாக இருந்தது. 3 மணி நேரம் காக்க வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலிட்டி. இப்போ நீங்கள் அடையார் பகுதியில் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து சப்ளை கட் ஆகிருது. அப்போ என்ன சொல்லணும்? அந்த லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஈபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லுவீங்க? there is no power in அடையார் ஏரியா. could you please send someone to repair the line? இந்த லைனை சரிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கணும். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னையா நீ உங்கள் டிவி கொடுத்தீங்க உடஞ்சி போயிருக்கா அப்படிலாம் கத்தக்கூடாது. அது சொல்கிற முறையில் இது தவறுதல் நடந்திருக்குது, இதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும். அது ஒரு நைஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறத தான் மற்றவங்களும் பிரியப்படுவாங்க, இல்லைன்னா சண்டை வரும். அதனால் எப்படி வந்து நம்ம சாஃப்டாக ஜென்டிலாக கர்டியஸாக பேசி இந்த குறைபாடை ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்துக்கிட்டோம்னா டெய்லி கான்வர்சேஷனில் நம்ம மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.